பாத்தீங்கன்னா நான் தான் ஜஸ்ட் சரி. ஸோ வந்து நம்ம காலேஜ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. செகண்ட் இயர் நான் காலேஜ் ஸ்டார்டிங் நம்ம ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு லாக்டவுன் முடிச்சு நான் காலேஜ் வரும்போது வீடியோ போட்டிருப்பேன். நிறைய வீடியோஸ் லாகும் மாதிரி நம்ம காலேஜ் கேம்பஸ், அப்புறம் மெஸ், பிளே கிரவுண்டு, அது இதுன்னு ஒன்னொன்னா தனித்தனியா போட்டிருப்பேன். புதுசா ஒரு வீடியோ நீட்டா சூப்பரா கம்ப்ளீட்டா நம்ம காலேஜ் பத்தின ஃபுல்லா அந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம முதல்ல செக்யூரிட்டிஸ்ட வந்து நம்ம பேச போறோம். 70+ செக்யூரிட்டிஸ் மேல இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் மெயினா ஒரு மேனேஜர் இருக்காங்க. அந்த சேர்ட்ட போயிட்டு நம்ம அவங்கள பத்தி கேட்கலாம். வணக்கம், என் பேர் நாராயணகுட்டி. நான் இங்கே வந்துட்டு G4S செக்யூர் சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து இங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கெல்லாம் அசைன்மெண்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோட அண்டரில் வந்துட்டு 70 பேர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. பட் பெர் டே வந்துட்டு 59 டியூட்டிஸ் டிப்ளாய் பண்ணுறேன். டே டைமில் 34 அண்ட் நைட்டில் வந்துட்டு 25 டியூட்டிஸ் நான் கவர் பண்ணுறாங்க. எமர்ஜென்சி மெயின் கேட்டுக்கு ஏதாவது கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மேனேஜ்மெண்ட் த்ரூ எங்களுக்கு வந்துட்டு 11 வாக்கி டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கி டாக்கிஸ் எந்தெந்த இதில் போஸ்ட்டில் வந்துட்டு இன்டர்காம் இல்லையோ அந்த இன்டர்காம் இல்லாத இடத்துல இந்த வாக்கி டாக்கி கொடுத்துருவோம். மொதல் வீடியோல நம்ம கேம்பஸ்ல வரும்போது இப்படிதான் வந்திருப்பேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் புதுசா இருந்துச்சு. உள்ள வரும்போது அப்போ சைன்லாம் போட்டு உள்ள அனுப்புனாங்க. உள்ள சுத்தி பார்க்கும்போது அது வந்து வித்தியாசமான ஃபீலா இருந்துச்சு. நேம் I'm Siam Lianma from Manipur. Okay bro, tell about what you like in Karunia. Here I think the environment is very good, the facility is very good, and the academic also, and the weather is also not too very hot, not too very cold. I think I like the place, as well as I like the people here. Okay. The people are very good, very fine. Okay bro, thank you bro. Thank you. இப்போ மணி வந்து 11:40 ஆகுது. அதனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கிளாஸ் டைம்னால 12:40 வரை கிளாஸ் வந்து நடக்கும் காலையில 9 மணில இருந்து. அதனால எல்லாரும் கிளாஸ்ல இருக்காங்க. ஸோ வந்து அதனால வெளியே எங்கேயுமே ஆள் இல்லை. ஸோ நான் வந்து ஃபைனல் இயர்னால எனக்கு வந்து கிளாஸஸ் கிடையாது, ப்ராஜெக்ட் இருந்தாலும் நான் ஃப்ரீயா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சரியா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஸ்ரீன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து போட்டிருப்போம். பாத்தீங்கன்னா அதோட டைரக்டர் வந்து இவன் தான் தர்னீஸ். அப்படியே எங்க நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அண்ணா சேனல்ல தான் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வந்து ஆமா பாருங்க, மறக்காம பாருங்க. அது எப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டா இந்த மந்த் ஆயிட்டு. ஓகே, அப்புறம் அந்த ஸ்ரீ ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க, அதையும் போய் பார்க்காதவங்க பாருங்க. இதுதான் லேப் யூனிஃபார்ம். லேப் அன்னைக்கு மட்டும் இப்போ ஆஃப்டர்நூன் லேப்னா அந்த டைம்ல மட்டும் நாங்கள் போட்டுட்டு காலையில கிளாஸ் இருந்துன்னா காலையில கிளாஸ் கலர் ட்ரெஸ் போட்டு வரலாம். லேபுக்கு மட்டும் இந்த யூனிஃபார்ம் போட்டு போகணும். இப்போ ஹாஸ்டல் போறியா இப்போ கிளாஸ் முடிஞ்சா? ஓகே பாப்பமா, பாய். வாங்க, இன்னும் நம்ம உள்ளே போல, என்ட்ரன்ஸ்ல இருந்தே பேசிட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து கார் பார்க்கிங். இங்க வந்து கிளைமேட்டு, என்விரான்மெண்ட், சரௌண்டிங்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். வா என்ன கிளாஸ் முடிஞ்சா? நீங்க ஹாஸ்டல் ஆன்லைன் கிளாஸ்? சரி, நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ எடுக்க வரீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கூட 2 இது வந்து சேர்ந்துருக்காங்க. நம்ம அப்படியே 3 சேர்ந்து நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ இதான் வந்து எங்கள் காலேஜோட சிசிடின்னு சொல்லுவோம், காஃபி டேன்ட்டு. இங்கே வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் வெயிலுக்கு. ஆமாம், கால் மேலே கால் போட்டு உட்காரலாம். மதியம் டைம்ல லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும், இடமே கிடையாது உட்காரதுக்கு. காஃபி டே ஆம்பியன்ஸ் பக்கா வரைக்கும். நம்மளுக்கு வேலை கிடையாது, வெளியே அப்படி போயிடலாம். கண்டென்ட்ல வந்து மாட்டிட்டேனா? கரெக்டா கண்ணு போக மாட்டேங்கிட்டேன். லைவ் போயிட்டு இருக்கு. மைக்க தண்டு போ. ஃபர்ஸ்ட் vlog நான் ஃபர்ஸ்ட் கேம்பஸ் போடும்போது பாத்தீங்கன்னா மெயின் vlog வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ பாருங்க, இப்போ சூப்பரா அது வந்து என்ன சொல்லுவாங்க, ரீஃபர்னிஷ், என்னது ரீபில்ட் பண்ணி ரீபில்ட்ல இன்னொரு வேர்டு சொல்லுவாங்க, ரீஃபர்னிஷரா? ஃபர்னிச்சர்னா மரக்கட்டைலாம் வந்து ரீபில்ட் பண்ணி இந்த மாதிரி ஆகியிருக்காங்க. நம்ம கேமராமேன் வந்து நம்மள கடைசி சமயத்துல கை விட்டு போயிட்டான். தன் கையை தனக்கு உதவின்னு கேமராவை கையில எடுத்துட்டான். இவங்க பாருங்க, மெயின் பிளாக் சூப்பரா இப்படிதான் இருக்கும். பழைய பிளாக்கோட இதான் புது பிளாக். இப்போ லாஸ்ட்ல தான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த புது பிளாக் கட்டினதுக்கு அப்புறம் பிளாக் நம்ம முதல் வீடியோ வரும்போது இங்கதான் வந்துட்டு இந்த இடத்த நான் காமிச்சிருப்பேன், நம்ம தாத்தா அப்படின்ட்டு. நம்ம தாத்தா சைலண்டா இருக்கு பாருங்க, டிஜே தாத்தா இருக்காங்க. ஸோ இதான் வந்து மெயின் பிளாக்ல என்ட்ரன்ஸ் ஆகணுன்னே உள்ள இருக்க இடம். இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இங்கே இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் ஆஃபீஸ்க்குனால நிற்கும். இங்கே வந்து நம்ம ஐடி கார்டு, சர்டிஃபிகேட்ஸ், ஸ்காலர்ஷிப் சம்பந்தமான இசி எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து டீல் பண்ணுவாங்க. இங்கே தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த டைரக்டர் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ், இங்கே வந்து டேரக்டர், இங்கே ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ்க்கு டேரக்டர் இங்கே இருப்பாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னா, அங்கே வந்து ஸ்காலர்ஷிப்பு அந்த மாதிரி சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை ப்ளஸ் ஏதாவது அவங்களோட கொரிஸு, நம்ம ஹாஸ்டலில் அப்புறம் ஃபுட்டு, மெஸ்ஸு, கேம்பஸ் லைஃப்பில் நடக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இங்கே இருக்கவங்க தான் பண்ணுறது. சஸ்பெண்ட் பண்ணுறது, ஸோ டிஸ்மிஸ் பண்ணுறது, டீவர் பண்ணுறது எல்லாமே இவங்க எடுக்கிற முடிவு தான். அதனால் இங்கே நிற்கிறவங்க டேஞ்சரு. நம்ம அடுத்தடுத்து போயிடலாம். நம்ம கூட வந்து ஒரு பாப்பா இருக்காங்க, ஜூனியர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்காங்க. அப்படிதானே? எந்த டிபார்ட்மெண்ட்? பிடெக் சிஎஸ்சிஐ. ஸோ வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம காலேஜ் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா, என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்கலாம். காலேஜ் ஓகே, நல்லா இருக்கு. ஃபுட் நல்லா இருக்கு, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு. ஹாஸ்டல்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க எங்களுக்கு. சரி, சோ அது நல்லா இருக்கு. கேம்பஸ் பெரிய கேம்பஸ், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேற எல்லாம் நல்லா இருக்கு. பாப்போம். பை பை பை. அங்க காஞ்சு பை போட்டு பேரு. பை.
அவன் கூட இப்போ வந்து சாரதி என் கிளாஸ்மேட் தான். ஸோ அவன் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் பத்தி காலேஜ் பிளேஸ்மெண்ட் பத்தி கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் நீ பிளேஸ் ஆயிட்டியா சாரதி? பிளேஸ் ஆயிட்டேன். எந்த கம்பெனில அவனு? அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆர்ச்சரி சொல்யூஷன் ஒரு ஸ்டார்ட் அப்ல பிளேஸ் ஆயிருக்கேன். இங்க மேட்டுப்பாளையத்துல இருக்கு. 4 to 7 lakh salary, 6 lakh சொல்லிருக்காங்க. கன்ஃபார்ம் ஆஃபர் லெட்டர் வந்துட்டா? கன்ஃபார்ம் ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. சிடிபில தான் இருக்கு. அது வந்து ஜூன் மந்த் ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. மொத்தம் எத்தனை பிளேஸ்மெண்ட் அட்டெண்ட் பண்ணிருக்க வரைக்கும்? மொத்தம் ஒரு இனிஷியலா வர எல்லா கம்பெனிலும் 60% எல்லா கம்பெனியும் அட்டென்ட் பண்றதுதான். மோஸ்ட்லி ஐடி கம்பெனி நான் ஐடி கம்பெனி எல்லாமே வந்து எத்தனை அட்டெண்ட் பண்ணிருப்பாரு? 5 10 15 20 ஒரு 8 கம்பெனிஸ் அட்டென்ட் பண்ணிருப்பேன். இனிஷியலா வந்து ஒன்னும் தெரியாது உள்ள வரப்போது. 4th இயர் வந்து ஸ்டார்டிங்ல நல்ல பிளேஸ்மெண்ட் டிரைவ் நிறைய வந்து ட்ரைனிங், ஆப்டிடியூட் ட்ரைனிங், கோடிங் செஷன் எல்லாம் வச்சாங்க. ஸோ அதுல வந்து நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிட்டேன். நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைச்சு எப்படி வந்து நம்ம கம்பெனி இன்டர்வியூ எப்படி மீட் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும் எல்லாமே ஒரு இது ஐடியா கிடைச்சிச்சு. ஒரு கம்பெனி அட்டெண்ட் பண்ணா அடுத்தடுத்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகி ஆமா ஒரு கம்பெனி அட்டென்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கூட தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. சரி ஓகே அடுத்த கம்பெனி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அடுத்த கம்பெனி இப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. முன்னாடியே காலேஜ் வந்து இந்த எலிஜிபிலிட்டி கொடுத்துருவாங்க. இந்த கம்பெனி நீங்க அட்டென்ட் பண்ணா இந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும், இந்த ஜாப் ரோல்ஸ் இருக்கு, இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம எல்லா இன்டர்வியூ கிராக் பண்ணிடலாம். சூப்பர் சூப்பர் சார். பழம்ல என்ன விலைக்கு விக்குது? ஏய் சொல்லுவோம், பழம் தானே கேஷுவலா பேசுது. பழம்ல என்ன விலைக்கு விக்குது? 2 பழத்தை எடுத்து பேக்ல போடு. ஒரு கிரேப்ஸ், ஒரு வாட்டர் மெலன், ஒரு மஸ்க் ஜூஸ் கூட ஃப்ரீயா தனியா வாட்டர் மெலன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நம்ம அண்ணன் அருமையா ஜூஸ் போடுவாரு. பிரமாதமான என்ன ஜூஸ் தானே? என்ன ஜூஸ்னே தெரியாம கையில வாட்டர் மெலன் இருக்குது, என்ன ஜூஸ்னு தெரியல, குடிச்சு பார்த்தா தான் தெரியும். ஜூனியர் தங்கச்சிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நம்ம அவங்ககிட்ட என்னென்ன கேட்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல்ல வந்து எந்த மாதிரி சேஃப்டி இருக்குது பத்தி வந்து நம்ம ஸ்டெஃபிட்ட வந்து கேட்க போறோம். ஆக்சுவலி கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப சேஃப்டி தான் ஹாஸ்டல்ல வந்து. எப்படின்னா வெளியே போஸ்ட்ல கூட வந்து கார்டியன் இல்லாம வந்து வெளியே போக முடியாது. அதே போல அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உள்ளே இருக்கு. ஸோ அவங்களால வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனே அவங்களுக்கு வராது. உள்ளேயே எல்லாமே இருக்கு, சேஃப்டி தான். ஃபுட்டை பத்தி நம்ம பாப்பாட்ட கேட்கலாம். ஃபுட் இங்கே நல்லா இருக்கும். மோஸ்ட்டாக டெய்லியும் போடுறது எல்லாமே சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். நீ எந்த மெஸ்? நான் சவுத் மெஸ்ல இருக்கேன். அது மாதிரி எவ்வளோ நாளும் தருவாங்க, நீட்டாகவும் இருக்கும். மெஸ் வந்து ஹாஸ்டல்ல நார்த் மெஸ், சவுத் மெஸ், கேரளா மெஸ், ஆந்திரா மெஸ், அதுக்கப்புறம் என்ஆர்ஐ 5 மெஸ் இருக்கு. நமக்கு பிடிச்ச மெஸ் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். My name is Marfar. I'm from Manipur. I'm enjoying full scholarship here in Karunya. Karunya is a place where one can expect good academics and a calm and peaceful hostel life. Hello everyone, I'm Johnson Kongwantavam from Manipur, and I'm currently pursuing my BTech course in this Karunya in the Department of Civil Engineering. And about this Karunya University, what I want to tell you is that Karunya is a place where you can get scholarship based on your marks in +2 examination, and I'm enjoying scholarship here also. And above that, we have got all the facilities of good laboratories, and the environment here itself is really good. If you want to study your BTech, you can come and explore Karunya here. காருண்யா பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 8 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கல்வி உதவித்தொகைகளை வழங்கி வருகிறோம். +2 தேர்விலே அவர்கள் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் 1ஆம் ஆண்டு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாணவர்கள் அதே மதிப்பெண்களை தக்க வைத்துக் கொள்ளும் நிலையில் தொடர்ந்து அந்த கல்வித்தொகை அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் இங்கே படிக்கிற அடுத்த என்ஜினியரிங் என்றால் 4 வருடங்களுக்கு தொடர்ந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். காருண்யா பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் வேளையில் வருமானம் ஈட்டக்கூடிய தங்களுடைய பெற்றோர்களே அவர்கள் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவானால் கல்லூரி நிர்வாகமே அவர்களுக்கு சில ஸ்காலர்ஷிப்புகளை வழங்கி அவர்கள் தொடர்ந்து இங்கு படிக்க நாங்கள் உதவி செய்து வருகிறோம். 3வது, விளையாட்டுத் துறையிலே வரும் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக மாவட்ட, மாநில மற்றும் மத்திய, தேசிய அளவிலே சிறந்த விளையாட்டுகளை விளையாடி பரிசுகளை பெற்ற மாணவர்களுக்கு 100% உதவித்தொகையும், மாவட்ட அளவிலே நல்ல முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு 50% கல்வி கட்டண செலவையும், மேலும் அவர்கள் விடுதியிலே தங்கியிருக்கிற காலத்திற்கு விடுதி செலவையும் கல்லூரி நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளுகிறது. மேலும் ஒவ்வொரு வகுப்பிலும் அந்த ஆண்டு சிறப்பாக மதிப்பெண்களை பெற்ற 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களை பெற்ற மாணவர்களுக்கென்று தனியாக பரிசுகள் அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய வங்கி கணக்கிலே பணங்கள் சேர்க்கப்படுகிறது. மட்டுமல்ல, இங்கு படிக்கிற அனைத்து மாணவர்களும் விபத்து காப்பீடு மற்றும் இழப்பு பாலிசி, இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து கொடுத்து அவர்கள் இங்கே கல்லூரியில் இருக்கிற காலத்திலோ தங்களுடைய வீடுகளுக்கு செல்லும் பொழுதோ ஏதாவது விபத்து ஏற்படின் அவர்களுக்கு அந்த இழப்பீடு தொகையானது வழங்கப்படுகிறது. ஏதாவது உயிரிழப்புகள் நிகழும் பொழுது அந்த இழப்பீட்டு தொகையாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும்
சுமார் 1500 மாணவர்கள் உதவித்தொகைகளை பெறுகிறார்கள். இங்கு படிக்கிற 8000க்கும் அதிகமான மாணவர்களுக்கு மருத்துவ காப்பீடு செய்யப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம்.